ஹாய் நம்ம மூவியில் த ஈஸ்ட் பேலஸ் வெப் சீரிஸோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த சீரிஸ் நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டபுளாக அவைலபிளாக இருக்குது. மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு அட்வென்ச்சர் ஹாரர் வெப் சீரிஸாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த சீரிஸோடைய கதையை பார்த்துடலாம். ஹாங்காங் நாட்டில் ஒரு அரசர் ஒருத்தர் இருக்கார். அவர் இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் ஒன்று செஞ்சுருப்பார். அதனாலேயே நிறைய பேர் இறந்துருப்பாங்க, ஒரு குரூப்பாக இறந்துருப்பாங்க. அவங்க எப்படியாவது இந்த அரசரை பழிவாங்கன்னு சொல்லிட்டு பேயாக அந்த அரண்மனைக்குள்ளே வந்துடுவாங்க. பயங்கரமாக பேயாக ட்விஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் எப்படியாவது பழிவாங்கன்னு சொல்லிட்டு அரசரை போடுத்தணும்னு சொல்லிட்டு பேயாக சுற்றிட்டு இருப்பாங்க. நிறைய அமானுஷ்யமான விஷயங்களை அந்த அரண்மனையில் நடக்கும். உடனே அந்த அரசன் ஒரு 2 பேர்த்த களத்தில் இறக்கி விடுவார். அவங்க தான் அந்த படத்துடைய ஹீரோக்கள். பேயை ஓட்டுறவங்க 2 பேருமே, ஒரு பெண் ஒன்று ஆண் ஒன்று, ஹீரோ அண்டு ஹீரோயின். இவங்க 2 பேரும் சேர்ந்து எப்படி அந்த பேயை ஓட்டுறாங்க, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. இந்த சீரிஸோட கான்ஸ்டன்ட் பார்த்தாவே அதை நடிச்சு எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸும் நல்லாவே இருக்குது. அந்த பேய் வர சீன், பயமுறுத்துறது, இதெல்லாம் நல்லாவே இருக்குது. திகிலூட்டுற சம்பவம் நிறைய இருக்குங்க, பயங்கரமாக எடுத்திருக்காங்க. சினிமாவோட விஎஃப்எஸ் காட்சியில் நல்லா தத்ரூபமாக கொண்டு வந்திருக்காங்க. அந்த ராஜாவை மிரட்டுறது, பேய் மிரட்டுறது, ஓட ஓட விரட்டுறது, அதுக்கப்புறம் ஹீரோக்கள் 2 பேர் சேர்ந்து அந்த பேய் இவங்க விரட்டுறது, இப்படி எல்லா இடத்துலையும் ரசிக்க வச்சுருக்காங்க. இந்த படத்தோட பிஜிஎம் நல்லாவே இருக்குது. சூப்பரான ஒரு பிஜிஎம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சண்டை காட்சிகளும் நல்லாவே இருக்குங்க. ரொம்ப ஒரு அட்வென்ச்சர் காட்சிகள்லாம் நிறையாவே கொடுத்துருக்காங்க. அது நல்லாவே பார்க்கறது நல்லாவே வந்திருக்கு. ட்விஸ்ட் அண்ட் டர்னிங் நல்லாவே எடுபட்டுருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் மொத்தம்லாம் நல்ல வெப் சீரிஸ் நிறைய சீரிஸ் எல்லாம் இருக்குது. அது நல்லாவே ட்விஸ்ட் அண்ட் டர்னிங் கொடுத்துருக்காங்க. இந்த சீரிஸோட மைனஸ்னு பார்த்தாவே ஒரு சில காட்சிகள் போர் அடிக்குதுங்க. ப்ரெடிக்டபிள் டூரேஷன் அதிகமாக ஜவ்வா எழுதிட்டாங்களோ அப்படி தான் தோணுது. ஏன்னா சம்மந்தமில்லாத காட்சிகள் நிறைய வருது. அதெல்லாம் கொஞ்சம் ட்ரிம் பண்ணி கதைக்கு தேவையான காட்சிகள் மட்டும் வச்சுருந்தாங்கன்னா இந்த சீரியஸ் நல்லாவே இருக்கும். கொஞ்சம் லென்த்தியாக இருக்குது, கொஞ்சம் பொறுமை வேணும். கதையே அப்படி இப்படின்னு தான் இருக்குது. நல்ல ஒத்து கவனியாக தான் புரியுற மாதிரி இருக்குது. இந்த சீசன் அந்த மாதிரி சீன்ஸ்லாம் இல்லைனாலும் ஒரு சில காட்சிகள் கிஸ்ஸிங் சீன்ஸ்லாம் இருக்குது. அதனால் ஃபேமிலியோட பார்க்கலாம் வேணாமாங்க அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க. மொத்தம் இப்படி சூப்பராக சொன்னால் இந்த சீரியஸ் ஒரு 1 டைம் வச்சப்போ தான் நாங்கள் சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரீல் சந்திப்போம்.